Good morning everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 4, Part 2. ESI Corporation. Full form is Employees State Insurance Corporation. So, it is an autonomous body set up under the ESI Act 1948. ஸோ இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு செட்டப்பை வந்து யார் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா டு மேனேஜ் த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த இஎஸ்ஐ ஸ்கீமை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ரேமிங் பாலிசிஸ், என்ஷூரிங் கம்ப்ளைன்ஸ், கலெக்டிங் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணும். எதுக்காகனா இந்த இஎஸ்ஐ ஆக்டுக்காக. ஸோ என்ஷூரிங் கம்ப்ளைன்சஸ், கலெக்டிங் கான்ட்ரிபியூஷன். அதாவது இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸ் ரெண்டு பேர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கலெக்ட் பண்ணும். அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், சிக்னஸ் பெனிஃபிட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி டிபெண்டன்ஸ் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So, the ESIC is governed by a board consists of representing from employer, employees, the central and state government. இந்த ESI corporation வந்து எப்படி கவர்ன் ஆகுது அப்படின்னா வந்து எம்ப்ளாயர், எம்ப்ளாயீஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மூலயமா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷனில் வந்து கவர்ன் ஆயிருக்காங்க, அதாவது இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. It also oversees the functions of ESI hospitals. ஸோ இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் வந்து வெறும் இதை மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இந்த இஎஸ்ஐ மூலியமாக வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த எம்ப்ளாயீஸ்க்கு போய் பார்த்துக்கலாம், கன்செஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷனோட மோட்டிவ் என்ன அப்படியா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஹெல்த் கேர் போய் சேருதா, அந்த இஎஸ்ஐ பே பண்ணுற அந்த எம்ப்ளாய்க்கும் சரி, அவங்களோட டிபெண்டன்ஸ் அதாவது அவங்க ஃபேமிலிஸ்க்கும் சரி கரெக்டான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறது தான் இந்த இஎஸ்ஐ கார்ப்பரேஷனோட வேலை. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இஎஸ்ஐ. ஸோ அட்மினிஸ்டர் the ESI scheme under the ESI Act 1948 across India அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ESI Act வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கலெக்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் டு ஃபண்ட் த ஸ்கீம். ஸோ இந்த இஎஸ்ஐயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து எம்ப்ளாயர்ஸ் கிட்ட இருந்தும் கான்ட்ரிபியூஷன் வாங்கிப்பாங்க, எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்தும் கான்ட்ரிபியூஷன் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ப்ரொவைட்ஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த இஎஸ்ஐ மூலயமா வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து அந்த சிக்காக இருந்தாலும் சரி, டிசேபிள்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிராண்ட்ஸ் கேஷ் பெனிஃபிட்ஸ் சச் அஸ் சிக்னஸ், மெட்டர்னிட்டி. ஸோ இந்த மாதிரி சிக் லீவில் இருக்கும் போதோ, மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும் போதோ, இல்லை ஏதாவது இன்ஜுரி ஆனனால அந்த டிசேபிள்மெண்ட்டில் இருக்கும் போது, லீவில் இருக்கும் போதோ ஸோ அப்போ வந்து கேஷ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இஎஸ்ஐயில் கலெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து புதுசாக கட்டுறது, இல்லை அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா எஃபெக்டிவ் ஹெல்த் கேர் டெலிவரி, அதாவது அதை பே பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, அவங்களோட டிபெண்டன்ஸ்க்கும் சரி, அவங்க ஃபேமிலிஸ்க்கும் சரி கரெக்டான மெடிக்கல் ஹெல்த் கேர் அதாவது ப்ராப்பராக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ஷூர் கம்ப்ளைன்சஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும்,
அந்த இஎஸ்ஐ ஸ்கீம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறது மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புது ரூல்ஸ் போடுறதா இருக்கட்டும், மேனேஜர்ஸ் அண்ட் இஎஸ்ஐ ஃபண்ட்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அண்ட் பெனிஃபிட் ஆஃப் த இன்ஷுர்டு பர்சன். ஸோ ப்ராசஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் கிளைம்ஸ் ஆஃப் பெனிஃபிஷரி. ஸோ அவங்களுக்குலாம் ப்ராப்பராக வந்து இது போய் சேருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இருக்கட்டும். கண்டக்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அபவுட் இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இந்த இஎஸ்ஐ ஆக்ட் மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. யாருக்குன்னா எம்ப்ளாயீஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க கிட்டலாம் இப்படி இஎஸ்ஐ பே பண்ணால் எந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.